இந்த பணக்காரங்க லைஃப் டேமேஜ் ஆகாது சார். ஏன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் இருந்தீங்க வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும் பணக்காரன் ஆயிரணும்னு. ஆனால் எப்பவுமே பயம் இருக்கும், ஒருவேளை பிச்சைக்காரன் ஆயிடுவோமோ. இது ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படியாவது அப்படி போயிட்டு வரும், அப்படி திரும்பி இறங்கிடும். ஆனால் அவன் அப்படி இல்லை சார். எப்படி நான் காலேஜ் முடித்தேன், வேலை இல்லாமல் இருந்தேன். என்ன சொல்லுவாங்க, வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவனை MBA படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அவன் என்ன பண்ணான், MBA முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான் சார் அவன். அப்போ என்னை வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவனை US MS பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. மேடம் அவனை மாதிரி ஒரு தற்கொலையை பார்க்கவே முடியாது மேடம். US போய் MS படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருந்தான் மேடம். அப்போ எங்கள் அம்மா போய் கேட்டேன், இப்போ உங்கள் பையன் என்னடி பண்ணுறான் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, என் பையன் இப்போ அப்பா கம்பெனியில் CEO-வா இருக்கான். இப்போ என்ன பண்ணுவார்? ஒன்றுமே பண்ண முடியாது சார் உங்களால். நீங்கள் ரிச் அண்ட் பவர்ஃபுல் ஃபாதராக இருந்தீங்கன்னா உங்கள் பையனை CM-ஆவே ஆக்கலாம். CEO என்ன? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. கை தட்டினா மாட்டிப்போமே நினைச்சாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி சைடுல ஒரு கேமரா இருக்கு, மாட்டிக்கிட்டீங்க போங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு.